அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் ஜம்முவை ஒட்டியிருந்த பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. காஷ்மீருக்குள் ட்ரோன்களை ஏவ பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தானின் ராணுவ நிலையை இந்தியா தாக்கி அழித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாகிஸ்தானுக்குள்ளிருந்து இந்தியாவை நோக்கி ட்ரோன் வருவது வீடியோவில் பதிவாகியிருக்கிறது. தொடங்கியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை ஒட்டி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைகளுக்கு உள்ளாக புகுந்து காஷ்மீருக்குள் ட்ரோன்களை ஏவுவதற்கு காரணமாக இருந்த நிலையங்களை வேட்டையாட தொடங்கி இருக்கின்றது இந்திய படையணி என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திய ராணுவ வீரர்கள் தங்களுடைய அந்த சிறிய அளவிலான ஏவுகணைகள் மூலமாக தாக்கி ட்ரோன் ஏவுதளங்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 3 நாட்களாக இரவு நேரத்திலே ட்ரோன்களை வீசுவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லையில் இருந்த நிலைகளை தாக்கி நம்முடைய ராணுவ வீரர்கள் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கின்றன. மேலும் அந்த இடங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். ஏற்கனவே இன்று காலை ராவல்பிண்டி உள்ளிட்ட இடங்களும் கராச்சி உள்ளிட்ட இடங்களும் பாகிஸ்தானினுடைய 4 முக்கிய விமான தளங்களும் பற்றி எரியக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்திருந்தோம். ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள்ளே ட்ரோன்களை ஏவுவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிலையத்தை இந்திய ராணுவம் வேட்டையாடி இருக்கின்றது. அந்த ட்ரோன்கள் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலில் சிதைந்து அந்த பகுதிகள் பற்றி எரிந்து கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எனவே இனிமேல் இன்று பகலில் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல் என்பது பெரிய அளவிலான ஏவுகணைகளை கொண்ட ஒரு தாக்குதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப டெல்லி உட்பட பல்வேறு நகரங்களிலும் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுக்கு டெல்லி உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் அவசியமற்று வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இரவு நேரத்திற்கு மட்டுமே சொல்லப்பட்டிருந்த அந்த அறிவுறுத்தல்கள் பகல் நேரத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. 1971 காலகட்டத்தில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகளை போன்று தற்பொழுதும் வீடுகளுக்குள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சில பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகளை உடனடியாக தாக்கி அழிக்க வேண்டிய தேவை நமக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.